அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா 10வது கணித பாடத்தில் முக்கோணவியல் பாடத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். போன பழைய 2 வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பயிற்சி 6.1 6.2 பற்றி பார்த்தோம். அதில் கோணங்கள் வச்சு தொலைவு கண்டுபிடிக்கிறத பார்த்தோம், உயரம் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். இந்த பயிற்சி அதே மெத்தடுங்க. ஆனால் என்னென்னா இறக்கு கோணங்கள் பற்றி இங்கே அதிகமாக படிக்க போகிறோம். அதில் பயிற்சியில் ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னு பார்க்குறப்ப இறக்கு கோணகத்தில் கொஷின் கொடுத்துருக்குறாங்க. 6.3 பயிற்சியில் ஃபஸ்ட்டு கணக்கு 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து, இப்போ இது பாறையோட உயரம் 50√3 மீட்டர். இங்கிருந்து தரையில் ஒரு மகிழுந்து ஒன்று பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில், இது வந்து கிடைமட்ட கோடு, இந்த கோடு வந்து கிடைமட்ட கோடு. இங்கே இருந்து இங்கே வரக்கூடிய ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு பார்க்குறாங்க. எந்த கோணத்தில் பார்க்குறாங்கன்னா 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க. இது கிடைமட்ட கோடு, இதாவது கண் பார்வை கோடு தான் கிடைமட்ட கோடு. இங்கிருந்து கீழே வரக்கூடிய ஒரு பொருளை பார்க்குறாங்க. அது மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், அல்லது ஒரு காராக இருக்கலாம், ஏதாவது ஒன்று அதை பார்க்குறாங்க. அது ஒரு கட்டடமாக கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு, இது மகிழுந்துங்கிறாங்க. அப்போ மகிழுந்துக்கும் பாறைக்கு இடையே தொலைவு எக்ஸ், இதுதான் கேட்டுக்கிறாங்க. ஒரே பக்கத்தில் உள்ள ஒன்று விட்டு கோணங்கள் சமங்கிறதுனால இந்த கோணம் 30 டிகிரியாக இருக்கிறப்ப இதனோட ஏற்ற கோணம் என்ன கிடைக்குன்னா அதுவும் 30 டிகிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ முக்கோணம் ஏபிசியில் முக்கோணம் ஏபிசியில் கோணம் சியோட வேல்யூ ஆனது என்னன்னா, ஒரு பாறை இது செங்குத்தாக இருக்குது, அதனால அது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு எதிராக இருக்கிற பக்கம் கர்ணம், கோணம் எங்கே இருக்குது அதுக்கு எதிராக இருக்கிற பக்கம் எதிர்பக்கம், மற்றொரு பக்கம் அடுத்துள்ள பக்கம். இப்போ கோணம் பியோட மதிப்பானது ஏபிசி = 30 டிகிரி. ஏசியோட ஹைட், அதாவது பாறையின் உயரம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப 50√3 மீட்டர். நமக்கு இடைப்பட்ட தொலைவு வேணும். மகிழுந்துக்கும் பிங்கிறத மகிழுந்து இருக்கக்கூடிய இடம், மகிழுந்துக்கும் பாறைக்கு இடையே எவ்வளோ தொலைவு வேணும். அதனால் tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம். டேன் எந்த ஆங்கிளுக்கு பார்க்குறப்போ 30 டிகிரி, எதிர்பக்கம் 50√3, அடிப்பக்கம் நம்ம என்ன எடுத்துருக்கிறோம் பிசி. பிசியோட மதிப்பு என்னன்னா பிசி = எக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம், அதனால் எக்ஸ் என்பதும் எடுத்துக்குவோம். இப்போ டேன் 30 டிகிரியோட மதிப்பு ஏற்கனவே நம்ம போன கொஸ்டினில் பார்த்துருக்குறோம். டேன் 30 டிகிரி = 1/√3. அப்போ அதை கொண்டு போய் பிரதிக்கலாம். 1/√3 = 50√3/x. குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். எக்ஸ் = √3 × √3, ஒரு முழு 3 கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கிறப்ப என்ன கிடைக்குன்னா 150 மீட்டர். தேர்ஃபோர் மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவுன்னு எடுத்துறதோடு, தேர்ஃபோர் மகிழுந்துக்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மீட்டர் அப்படின்னு எழுதி முடிச்சிங்கன்னா நீ போதுமானது. இது ஃபஸ்ட்டு கணக்கு. இதே இதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர். 2 கட்டடம். செகண்ட் கொஸ்டினோட தீர்வு 2 கட்டடம். இங்கே ஒரு கட்டடம் இருக்குது, இங்கே ஒரு கட்டடம் இருக்குது. இதுலேருந்து வரைக்கும் இருக்கிற தொலைவு எவ்வளோ கொடுத்துட்டாங்க 70 மீட்டர். இந்த தொலைவு எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் 70 மீட்டர். கீழே எவ்வளோ இருக்குது அதே தானே உச்சியிலுமே இருக்குது டிஸ்டன்ஸ், அதனால் அது 70 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம், இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடம், அப்போ ஒரு கட்டடம் வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த கட்டடம் ஹைட்டாக இருக்குது. இங்கிருந்து இந்த கட்டடத்தோட உச்சியை பார்க்குறோம். இந்த உச்சியிலிருந்து கட்டடத்தோட உச்சியை பார்க்குறோம். அது இறக்க கோணத்தில் வருது. எவ்வளவு கோணத்தில் பார்க்குறான்னு பார்க்குறப்ப 45 டிகிரி பார்க்குறாங்க. இது வந்து முதல் கட்டடம் எடுத்துக்கணும். முதல் கட்டடம். இது இரண்டாவது
கட்டடம். முதல் கட்டடத்திலிருந்து இரண்டாவது கட்டடத்தோட உயரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 120 மீட்டர். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற தொலைவு எவ்வளோன்னா 120 மீட்டர். இது எவ்வளோ கோணத்தில் பார்க்குறாங்க, 45 டிகிரியில் பார்க்குறனால ஒன்று விட்ட கோணங்கள் சமங்கிறனால இது 45 டிகிரி இருக்கிறப்ப இங்கேயும் 45 டிகிரி வருது. ஒரே பக்கத்தில் உள்ள எதிரெதிர் கோணங்கள் சமம். அதை வச்சு நமக்கு முதல் கட்டடத்தோட உயரத்தை நம்ம ஹச்சுன்னு எடுத்துக்குவோம். இந்த முதல் கட்டடத்தோட உயரத்தை வந்து ஹச்சுன்னு எடுக்கும். அப்போ இது ஹச்சுனா இது எவ்வளோ இருக்குது ஹச்சு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஃபுல் லென்த் 120. அப்போ 120லேருந்து ஹச்சை மைனஸ் பண்ணால் போகுது. 120லேருந்து இந்த ஹைட்டை மைனஸ் பண்ண என்னடிக்கு நமக்கு இரண்டாவது கட்டடத்தோட அந்த பாதியில் இருக்கிற உயரம் கிடச்சிது. அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க இப்போ அப்படின்னு பார்க்குறப்ப முதல் கட்டடத்தோட உயரம் எவ்வளோ, முதல் கட்டடத்தோட உயரம் கேட்டிருக்கிறாங்க. உயரம்னா இப்போ நம்ம ஏ பி சி டி இன்னு எடுத்துக்கோம். கட்டடம் ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்குது. அப்போ இதுவும் 90 டிகிரி. இப்போ இந்த முக்கோணத்தையும் மட்டும் எடுத்துக்குவோம். முதல் கட்டடத்தோட உயரத்தை என்ன எடுத்துக்கிறா, முதல் கட்டடத்தின் உயரம் ஹச் என்போம். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தோட உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தோட உச்சியை பார்க்குறாங்க. இரு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன, இரு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப 70 மீட்டர். டிஇ ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு அதனால் டிஇ ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு 70 மீட்டர். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா முக்கோணம் ஏபிசியில் கோணம் சி வந்து 90 டிகிரி, கோணம் ஏபிசியோட வேல்யூ எவ்வளோன்னா 45 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து பிசி ஈக்குவல் டு 70 மீட்டர், ஏசி ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் சிஇ. கட்டடத்தோட உயரம் என்னன்னா பிடி. இந்த பிடி ஈக்குவல் டு சிஇ ஈக்குவல் டு ஹச். அப்போ இங்கே என்னதுன்னா 120 மைனஸ் ஹச். கோணம் இங்கே வந்து சி இருக்கனால இது எதிர்ப்ப கர்ணமாக இருக்குது. இது வந்து கர்ணம். கோணம் இங்கே இருக்கனால இது எதிர்பக்கம். இது வந்து என்ன இருக்கு, அடுத்துள்ள பக்கம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப டேன் தீட்டா. டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் எந்த ஆங்கிளுக்கு பார்க்குறப்ப 45 டிகிரி. எதிர்பக்கம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப 120 மைனஸ் ஹெச். ஏன்னா இந்த பக்கம் நம்ம இந்த முக்கோணத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அடிப்பக்கம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப 70. டேன் 45 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ நமக்கு ஒன்றுன்னு தெரியும். 120 மைனஸ் ஹெச் பை 70. குறுக்கு பருவில் பெருக்கிறப்ப 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச். மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஹெச். 70 ஈக்குவல் டு அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் 70. இதை மைனஸ் பண்ணணும். அப்போ ஹச் ஈக்குவல் டு எவ்வளோன்னா மைனஸ் பண்ணுறப்ப 50, எல்லாமே மீட்டரில் இருக்கிறனால 50 மீட்டர். தேர்ஃபோர் முதலாவது கட்டடத்தின் உயரம் ஹச் ஈக்குவல் டு 50 மீட்டர். ரெண்டுமே ஒரே மாடலில் தான் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே 2 கட்டடம், அங்கே வந்து மகிழுந்துமே ஒரு பில்டிங் கொடுத்துருந்தாங்க. இங்கேமே ரெண்டுமே என்னவாக இருக்குது, கட்டடம். இதே போல் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது பாருங்கள் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்குறப்ப ஒரு கோபுரம், ஒரு விளக்கு கம்பம். இது கோபுரம் எடுத்துக்குவோம். செங்குத்தத்தாக இருக்கும் போது இது விளக்கு கம்பம், இது கம்பம், இது வந்து கோபுரம். இது எவ்வளோ கம்ப ஹைட் இருக்குதோ அதே ஹைட்டு தான் இங்கேயும் இருக்குது. இந்த
இந்த கோபுரத்திலோட உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள். ஃபஸ்ட்டு உச்சியை பார்க்குறாங்க. இது வந்து கிடைமட்ட கோடு. கோபுரத்தோட உயரம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற உயரம் 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஹச்சர்னு எடுத்துருக்கிறப்ப இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது நமக்கு? இந்த பகுதி வரைக்கும் 60 மைனஸ் ஹச்சாக இருக்குது. இப்போ இதனுடைய உச்சியை பார்க்குற கம்பத்தோட உச்சி என்ன கோணத்தில் பார்க்குறான்னு பார்க்குறப்ப 38 டிகிரியில் பார்க்குறாங்க. 38 டிகிரியில் பார்த்துருந்தாலே ஒரு நாள் லாக் புக் வச்சு போடணும். இல்லைன்னா அவங்க வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கொஷினோட லாஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. 38 டிகிரியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்கோ அதை எடுத்து எழுதிக்க வேண்டியது. உச்சி மற்றும் அடிப்பகுதி எந்த கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இங்கேருந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் 60 டிகிரி. இப்போ ஒன்று விட்டுக்கலாம். இது 38 டிகிரியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இது எவ்வளோ இருக்குது? 38 டிகிரியாக இருக்குது. இங்கே 60 டிகிரியாக இருக்கிறப்ப இதுவும் 60 டிகிரியாக இருக்குது. இப்போ ABCDE இங்கே 90 டிகிரியாக இருக்குது. இதுவும் 90 டிகிரியாக இருக்குது. 90 டிகிரிக்கு எதிராக இருக்கிற பக்கம் கர்ணம். இது ரெண்டுக்குமே பொதுவானது. இதுவும் கர்ணம் தான். கோணம் இங்கே இருக்கிறனால இது எதிர்பக்கம். மற்றொரு பக்கம் என்னவா இருக்கு? அடுத்துள்ள பக்கம். இப்போ நமக்கு அளவு வந்து என்னன்னா கோபுரத்தோட உயரம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா கோபுரத்துக்கும் கம்பத்துக்கு இடையே உள்ள தொலைவை நம்மளாம் எடுத்துக்கலாம் எக்ஸ்னு. அப்போ இது எக்ஸாக இருக்கிறப்ப சிடி எக்ஸ்னா அதனுடைய உச்சியிலேருந்து அதுக்குள்ள டிஸ்டன்ஸு எக்ஸாக தான் இருக்குது. இப்போ கொஷின்லேருந்து நம்ம கவனமாக பார்க்கணும். நம்ம கோபுரத்தின் உயரம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு கோபுரத்தின் உயரம் எவ்வளோ? கோபுரத்தின் உயரம் AD = 60 மீட்டர். கம்பத்தின் உயரத்தை என்ன எடுத்துக்கிறா? உயரம் BC = H நம்மளாம் எடுத்துருக்கிறோம். ரெண்டுக்குமே இடையே உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? பிசிக்கு அதாவது கம்பத்துக்குமே கோபுரத்துக்கு இடையே உள்ள தொலைவு. கம்பம் மற்றும் கோபுரத்துக்கு இடையே உள்ள தொலைவு CD = BE = X. இது நம்ம எடுத்துக்கிட்டோம். இறக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு முக்கோணமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கோணம் ACDயில் கோணம் டியோட வேல்யூ 90 டிகிரி. ஏன்னா இங்கே 90 டிகிரி இந்த முக்கோணத்தை எடுத்துருக்கிறோம். கோணம் சியோட வேல்யூ 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு இங்கே வெறும் சின்னு எழுதலாம் அல்லது ACDன்னு எழுதிட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு CD = X. அடுத்தது AD அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க 60 மீட்ரு. இங்கே என்னென்னா tan θ = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எந்த கோணத்துக்கு பார்ப்போம்னா tan 60 டிகிரி. இப்போ tan 60 டிகிரினா எதிர்பக்கம் எவ்வளோ? 60. அடுத்துள்ள பக்கம் எவ்வளோனா எக்ஸு. tan 60ஓட மதிப்பு நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எவ்வளோன்னு நம்ம பார்த்துருக்குறோம். √3 நம்ம பார்த்துருக்குறோம். அதை கொண்டு போய் நம்ம எழுதுவோம். இப்போ √3 = 60/x. குறுக்கு பெருக்கல் பெருக்கிறப்ப x = 60 பெருக்கலாக வந்துரு. இந்த √3 வகுத்தலாம் வந்துரு. ஃப்ராக்ஷனில் வைக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம போன வீடியோவில் பார்க்குறப்ப √3 மல்டிப்ளை பண்ணல அதே மெத்தடு தான் இங்கே. இந்த ரெண்டையும் பெருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே பெருக்கிறப்ப x = 60√3/3. இங்கே 2 √3 பெருக்கிறப்ப 1 3 இங்கே 20. இப்போ எக்ஸோட மதிப்பு 20√3 மீட்டர். கடைசியாக √3ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க எதை கேட்டிருக்கிறாங்க? கம்பத்தோட விளக்கு கம்பத்தோட உயரத்தை தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அடுத்து இன்னொரு முக்கோணம் இருக்குதா நமக்கு? என்ன முக்கோணம் இருக்குது? இந்த சின்ன முக்கோணம். இந்த முக்கோணத்தை எடுத்துக்குவோம். முக்கோணம் ABEயில் கோணம் ஈயோட வேல்யூ ஆனது 90 டிகிரி. இதனுடைய வேல்யூ 90 டிகிரி. கோணம் ABE ஈக்குவல் 38 டிகிரி. இங்கே கவனம் இருந்தோடனே 38 டிகிரி. அது நெக்ஸ்ட்டு BE =
எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20√3. ஏஇயோட வேல்யூ ஆனது எவ்வளோனா 60 மைனஸ் ஹச். நம்ம இந்த ஹச் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா இங்கேயும் டேன் தீட்டாத எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் எந்த ஆங்கிளுக்குன்னு பார்க்குறப்ப 38 டிகிரிக்கு. இப்போ டேன் 38 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் எவ்வளோனா இந்த பக்கம் தான் எதிர்பக்கம். அப்போ 60 மைனஸ் ஹச். அடுத்துள்ள ஒரு எக்ஸு, எக்ஸோட வேல்யூ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20√3. டேன் 38 டிகிரியோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. டேன் 38 டிகிரிக்கு 0.7813 0.7813 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹச் பை 20√3. இதை குறுக்கு பெருக்கலாம். 0.7813 இன்ட்டு 20√3 ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹச். இந்த மைனஸ் ஹச் ஈக்குவல் டு இங்கே வரும்போது ப்ளஸ் ஹெச்சாக மாறு. இந்த டைம் ஈக்குவல் டு போகிறப்ப அப்படியே மைனஸாக மாறு. 0.7813 20 இன்ட்டு √3 மதிப்பு 1.732 20 இன்ட்டு 1. இப்போ என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும். அந்த ஆன்சரை எழுதிட்டு 60லேருந்து கழிச்சு எழுதணும். அதுதான் ஹச்சோட மதிப்பு. பெருக்கி வர ஆன்சரை கழிச்சு எழுதுனா போதுமானது. அதே எதனுடைய மதிப்பாக கிடைக்க போகுதுன்னா எக்ஸோட மதிப்பாக கிடைக்கும். இப்போ எக்ஸோட மதிப்பு மட்டும் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்த்து எழுதணும். அப்போ இது வந்து என்ன கிடைக்க போகுது நமக்கு 27.06 27.064 கிடைக்குதான்னு பார்த்துக்குங்க. அதுலேருந்து 60லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்குறப்ப 32.93 மீட்டரான்னு பார்த்துக்க. இது வந்து ரெண்டுமே அப்ராக்சிமேட்டாக இருக்கிற நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கல. இது வந்து தேர்ட் கொஸ்டின். இதுக்கடுத்து நம்ம எது பார்க்க போகிறோம்னா அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஒரு விமானம், அது விமானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ மீட்டர்னா பூமியிலிருந்து தரையிலிருந்து 1800 மீட்டர் உயரத்தில் விமானத்தில் பறக்கிறாங்க. இது எவ்வளோ விட்டாங்க 1800 மீட்டர். இந்த விமானத்தோட உச்சியிலிருந்து இங்கே 2 படகுல பார்க்குறாங்க. இங்கே ஒரு படகு பார்க்குறாங்க, அதுக்கடுத்து இங்கிட்ட ஒரு படகு பார்க்குறாங்க. 2 படகுகள் பார்க்குறாங்க. ரெண்டு படகு இங்கே வந்து ஏ பி சி டி. அப்போ சிங்கிற ஒரு படகு, டிங்கிற ஒரு படகு. என்ன கோணத்தில் பார்க்குறாங்கன்னா இறக்கு கோணத்தில் பார்க்குறாங்க. அப்போ இது சின்ன கோணம், இது பெரிய கோணம். ஏன்னா கொஞ்சம் வந்து குமிஞ்சு பார்க்குறப்ப இது சின்ன கோணமாக இருக்குது. அடுத்து ரொம்ப குமிகிறப்ப கோணம் பெருசாக மாறிடு. அப்போ என்ன கோணத்தில் பார்க்குறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல எவ்வளோ கோணத்தில் பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு பார்க்குறது தொலையாக இருக்கிறது பார்க்குறது எவ்வளோ கோணத்துலன்னா 30 டிகிரியில் பார்க்குறாங்க. இது எந்த கோணத்தில் பார்க்குறான்னு பார்க்குறப்ப இன்னொன்று வந்து 60 டிகிரியில் பார்க்குறாங்க. இரு படகுல 30 டிகிரி, அடுத்து 60 டிகிரி. அப்போ இது என்ன ஆயிடுது 60 டிகிரி ஏற்ற கோணமாக மாறிடுறீங்க. இது வந்து 30 டிகிரி ஏற்ற கோணம். ஏன்னா ஒன்று விட்டு கோணங்கள் சமநிலை பார்த்துங்க. பியிலிருந்து சி வரைக்கும் தொலைவு எக்ஸு, சியிலேருந்து டி வரைக்கும் இருக்கிற தொலைவு ஒய்ன்னு எடுத்துக்குவோம். இப்போ ஃபுல் லென்த் வேணும்னா என்ன ஆயிரு எக்ஸு ப்ளஸ் ஒய். 2 வகையான முக்கோணமாக இருக்குது நமக்கு. கோணம் இங்கே இருக்கிறனால இது வந்து என்ன ஆயிரு 90 டிகிரி இருக்கிறனால கர்ணம். இங்கே கோணம் ரெண்டுமே வர்றதுனால இது எதிர்பக்கம். இது வந்து அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து படத்தில் எழுதிட்டு நம்ம படத்துலேருந்தே நீ போயிடலாம். படத்தில் முக்கோணம் நம்ம ஃபஸ்ட்டு சின்ன முக்கோணத்தை எடுத்துக்கலாம். முக்கோணம் ஏபிசியில் கோணம் பியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறப்ப 90 டிகிரி. கோணம் ஏ இங்கே சி தான் கோணமாக வருது, அதனால் சிபின்னு எழுதிக்கு, இல்லைன்னா பிசிஏன்னு எழுதிக்கணும். ஈக்குவல் டு 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஏபியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறப்ப 1800 மீட்டர். நம்ம என்ன கோணம்னா டேன் தீட்டாக்கு பார்க்கலாம். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இதில் பிசி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம், நம்மளா எடுத்துருக்கிறோம். டேன் என்ன கோணத்துக்குன்னா 60 டிகிரி. அப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கத்தோட வேல்யூ 1800, அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ என்னன்னு பார்க்குறப்ப எக்ஸு.
நமக்கு tan 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே நம்ம போன கொஸ்டினில் tan 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா நம்ம √3 பார்த்தோம். அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் போகுது. அப்போ √3 = 1800/x. குறுக்கு பெருக்கல் பெருக்கிறப்ப x = 1800/√3. பின்னத்தில் √3 வர்றதுனால √3ஆல் பெருக்கிடலாம். இங்கே பெருக்கிறப்ப நடிகை x = 1800√3. √3 பெருக்கிறப்ப ஒரு முழு நம்பர் 3 கிடைச்சிருக்கு. 1 3 6 3 18. அப்போ எக்ஸோட வேல்யூ ஆனது 600√3 மீட்டர்னு கிடச்சிருக்கு. கடைசி எக்ஸ் வந்து இரு படகுகளுக்கு இடையே தொலைவு தான் கேட்டிருக்கிறாங்க. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கலாம். பெரிய முக்கோணம் ABD எடுத்துக்கிறோம். முக்கோணம் ABDயில் கோணம் பியோட வேல்யூ 90 டிகிரி. கோணம் ADBE = 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு AB = எவ்வளோன்னு பார்க்குறப்ப 1800. BDயோட வேல்யூ ஆனது x + y. ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ 600√3ன்னு கண்டுபிடிச்சிட்டா ஒய் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன கோணம்னா tan θ, அது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan எந்த கோணத்துக்குன்னு பார்க்குறப்ப 30 டிகிரி. எதிர்ப்பக்கத்தோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறப்ப 1800. அடுத்துள்ள பக்கம்னா நம்ம இப்போ எழுதியிருக்கிற 600√3 + y. tan 30 டிகிரியோட மதிப்பு tan 60க்கு √3னா tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. 1800/600√3 + y. குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம். பெருக்கிறப்ப 600√3 + y = 1800√3. இப்போ ஒய்யோட வேல்யூ ஆனது 1800√3 - 600√3. நமக்கு ஒய்யோட வேல்யூ வேணும். அதனால இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் எடுத்து போயிடும். 1800√3 வந்து 600√3 மைனஸ் பண்ணணும். அப்போ ஒய்யோட வேல்யூ ஆனது 1800 600 மைனஸ் பண்ணுறப்ப 1200√3. கொஷினில் √3ஓட வேல்யூ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கொடுத்துருந்தா அந்த √3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். √3ஓட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1200 × 1.732 இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு மீட்டர்னு எழுதிடு. இதுதான் இரு படகுகளுக்கு இடையே உள்ள தொலைவு அப்படின்னு எடுத்து எழுதிடுறேன். இரு படகுகளுக்கு இடையே உள்ள தூரம் ஈக்குவல் டு அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு எவ்வளவோ அது கூட மீட்டர் மட்டும் சேர்த்திடுறீங்க. இதே இரு படகுகளுக்கு இடையே உள்ள தூரம். இதே அடுத்து நெக்ஸ்ட்டு 5th கொஷின். அடுத்தது பாருங்க, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்குனா இந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் தான் கலங்கரை விளக்கம். கப்பல்கள் அந்த கடல் பகுதிக்கு வந்து சேரக்கூடிய இடம். அந்த லைட் ஹவுஸில் 2 பக்கம், இந்த பக்கம் ஒரு கப்பல், இங்கிட்ட ஒரு கப்பல் வருது. இது வந்து கிடைமட்ட கோடு. இங்கிருந்து இந்த கப்பலோட இறக்க கோணத்தை பார்க்குறாங்க. அதே போல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இறக்க கோணத்தை பார்க்குறாங்க. இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. மூணுமே ஒரே நேர்கோட்டில். லைட் ஹவுஸ் 90 டிகிரியில் இருக்குது. இந்த பக்கம் 90 இந்த பக்கம் 90 டிகிரியில், ரெண்டுமே 90 டிகிரி. என்ன தொலைவு அப்படின்னு பார்க்குறப்ப கலங்கரை விளக்கத்தோட உயரம் வந்து ஹச்சுன்னு கொடுத்துருக்குறாங்க. உயரம் நம்ம எடுக்க வேண்டியதில் அவங்களாம் கொடுத்துட்டாங்க ஹச்சுன்னு. கொடுத்துட்டு 2 கப்பல்களுக்கு எதிரெதிர் பக்கங்கள் உள்ள அவன் என்னமே 30 டிகிரி, ஒன்று 30 டிகிரி, ஒன்று 60 டிகிரி இறக்க கோணம். அப்போ இது 30 டிகிரி ஆகிறப்ப இது என்னவா இருக்குது, ஏற்ற கோணத்தில் 30 டிகிரியாக மாறிடுது. ஏன்னா ஒன்று விட்டு கோணங்கள். அதே போல் இங்கேயும் வந்து 60 டிகிரியாக மாறிடுது. ஒன்று 30 டிகிரி, இன்னொன்று வந்து 60 டிகிரி இறக்க கோணங்கள் பாருங்கள். கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹச்சுன்னு கொடுத்துட்டாங்க. இரு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகிய ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன. 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு, இதுலேருந்து வரைக்கும் இருக்கிற தொலைவு எவ்வளோ கொடுத்துட்டான்னு பார்க்குறப்ப அவங்களாம் கொடுத்துருக்காங்க 4h/√3. 4h/√3 மீட்டர். நம்ம இது எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துக்குவோம். ABCDங்கிற முக்கோணம் நம்ம டைரெக்டாக வந்து படத்தில் எழுதி நம்ம 2 முக்கோணத்தை வச்சு எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ, ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு அதை சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். 4h/√3 சொல்லி ப்ரூஃப் பண்ணால் போதும். இதை ப்ரூஃப் பண்ணணும். 2க்கு இடையே உள்ள தொலைவு. அப்போ இது 2ஐயும் கண்டுபிடிச்சி கூட்டி எழுதுனா போதும். எக்ஸோட வேல்யூ என்ன,
ஒய்யோட வேல்யூன்னு கண்டுபிடிச்சி கூட்டி எழுதுனா போதும். இப்போ டேன் 30 டிகிரினா அதனுடைய வேல்யூ என்னன்னா 1/√2 போட்டு ஞாபகம் வச்சுட்டா போகுது. படத்தில் முக்கோணம் ஏபிசியில் கோணம் சி ஈக்குவல் டு 90 டிகிரி, கோணம் ஏபிசி ஈக்குவல் டு 30 டிகிரி, ஏசி ஈக்குவல் டு ஹச், பிசி ஈக்குவல் டு எக்ஸ் என்போம். இங்கே என்னென்னா டேன் தீட்டாத கோணம் இங்கே 90 டிகிரிக்குனால இது கர்ணமாக இருக்குது. அதே போல் இதுவும் வந்து கர்ணம். இங்கே கோணம் இருக்கனால இது எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம். அதே இங்கேயும் வரப்போகுது. டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் எந்த ஆங்கிளுக்குன்னு பார்க்குறப்ப டேன் 30 டிகிரி. எதிர்பக்கத்தோட வேல்யூ ஹச், அடிப்பக்கத்தோட வேல்யூ எக்ஸு. டேன் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஹச் பை எக்ஸ். எதை எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். குறுக்கு பெருக்கு பெருக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு h√3. இது எக்ஸோட வேல்யூ. இதே போல் இன்னொரு முக்கோணம் என்ன, முக்கோணம் ஏசிடி. அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதே மெத்தேடு தான். இப்போ முக்கோணம் ஏசிடியில் கோணம் சி ஈக்குவல் டு இங்கே என்ன 90 டிகிரி. ஆங்கிள் இங்கே ஆங்கிள் வந்ததுனால ஏடிசி. ஏடிசி எவ்வளோன்னு பார்க்குறப்ப 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஏசியோட வேல்யூ ஹச், ஏன்னா ஹைட் அவங்களா கொடுத்துட்டாங்க அதனால் ஹச். நெக்ஸ்ட்டு சிடி வந்து நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்னென்னா டேன் தீட்டா தான். டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் எந்த ஆங்கிளுக்குன்னு பார்க்குறப்ப 60 டிகிரி. எதிர்பக்கம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப ஹச், அடிப்பக்கம் எவ்வளோன்னா ஒய். டேன் 30 டிகிரியோட மதிப்பு 1/√3. டேன் 60 டிகிரி 63னா √3 ஹச் பை ஒய். குறுக்கு பெருக்கு பெருக்கலாம். ஒய் ஈக்குவல் டு இந்த √3 பெருக்கலாம், அது ஈக்குவல் டு இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறிடும். நமக்கு என்ன ஏற்றுக்காங்கன்னா இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. அப்போ ரெண்டு கப்பல் என்ன, பிங்கிற கப்பல் டிங்கிற கப்பல், ரெண்டு கப்பல் நம்ம பிடின்னு எடுத்தனால இடையே உள்ள தொலைவு. அது இரு கப்பல்களுக்கு தற்போது இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இரு கப்பலுக்கு இடையே உள்ள தொலைவுனா பிடி ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. பிசியோட வேல்யூ நம்ம என்ன எக்ஸு, இதோட ஒய். எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கு நம்ம h√3, ஒய்யோட வேல்யூ h/√3. இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப நடக்கி √3. ஏன்னா இங்கே கீழே ஃபேக்ஸில் 1 இருக்குன்னு மீனிங். பெருக்கிறப்ப நடக்கி h × 3. ஏன்னா √3 பெருக்கிறப்ப முழு நம்பராக மாறிது ஹச். இங்கே 3 ஹச், இங்கே 1 ஹச். அப்போ 4 h/√3. இது அவங்க நிறுவி சொல்கிறாங்க. இது மீட்டரில் 4 h/√3 மீட்டர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ணனால நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. நிரூபிக்கப்பட்டது மட்டும் சேர்க்கிறோம். இதே கண்டுபிடிச்சுனா கண்டுபிடிச்சிருப்பா. இங்கே நிரூபிக்க சொல்கிறாங்க, எனவே நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதி முடித்தா மட்டும் போதுமானது. இதை வந்து எத்தனை கொஷின்டா 5th கொஷின். இதே மாடலில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க 6th கொஷின். இதில் பாருங்கள் 6வது கொஷின். 6வது கொஷின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு மின் தூக்கி அதனுடைய உயரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா அது 90 அடின்னு கொடுத்தாங்க. ஏயிலிருந்து சி வரைக்கும் இருக்கிற தொலைவு 90 அடி. இது மின் தூக்கி ஃபுல்லாக ஸ்கொயர் மாதிரி போட்டு மின் தூக்கி போட்டுருங்க. ஸ்டார்டிங் இங்கிருந்து கீழே டிங்கிற ஒரு புள்ளியை பார்க்குறாங்க. அது நீரூற்றை பார்க்குறாங்க. அந்த நீரூற்றோட இறக்க கோணம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. கண்ணாடி வழியாக அந்த மின் தூக்கி வழியாக கண்ணாடி வழியாக பார்க்குறப்ப நீரூற்றின் இறக்க கோணம் ஃபஸ்ட்டு 60 டிகிரி. அப்போ இங்கிருந்து பார்க்கக்கூடிய கோணம் வந்தாங்களா 60 டிகிரி. அப்போ இங்கிருந்து பார்க்கக்கூடிய கோணம் 60 டிகிரியாக இருக்குது. ஒரு 2 நிமிடம் கழித்து ஏயிலிருந்து பிக்கு 2 நிமிடம் கழித்து வர்றாங்க. 2 நிமிடம் கழித்து 2 நிமிடம் கழித்து கீழே வரும்போது 30 டிகிரி இறக்க கோணத்தில் அதே நீரூற்றை பார்க்கும்போது ஏயிலிருந்து பிக்கு வந்த வேகம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. தொலைவு கேட்க கிடையாது, வேகம் என்ன கேட்குறாங்க. அதனால தான் மின்தூக்கி தொடக்கத்தில் ஏயிலிருந்து பிக்கு வருகிறதுன்னு எடுத்துருக்குறாங்க. ஏயிலிருந்து பிக்கு அதனோட இறக்க கோணம் எவ்வளோ 60 டிகிரி. அதனால் நோட் பண்ணி ஃபுல்லாக 60 டிகிரி நோட் பண்ணாமல் நான் 60 டிகிரி மட்டும் நோட் பண்ணி 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம்
2 நிமிடம் கழித்து அதனுடைய இறக்க கோணம் எவ்வளோ ஆச்சு? இங்கே 30 இறக்க கோணம் எவ்வளோ இருக்குது? 2 நிமிடம் கழித்து அதனுடைய இறக்க கோணமானது எவ்வளோ மாறுதுன்னு பார்க்குறப்ப 30 டிகிரியாக மாறுது. அப்போ ஏன்னா கொஷினில் வந்து 2 நிமிடம் கழித்து அதனுடைய இறக்க கோணம் 30 டிகிரி. எனவே ஏபியோட வேகம் எவ்வளோன்னு பார்க்குறப்ப ஏயிலிருந்து பிக்கு நமக்கு வேகம் கண்டுபிடிச்சிட்டு அது என்ன பண்ணால் போதும், ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் பெருக்கி என்னன்னா போது நமக்கு வேகம் இன்ட்டு 2 ஏபியோட தொலைவு கிடச்சிது. ஏபிங்கிற தொலைவு என்ன வேகம் இன்ட்டு நிமிடம். இப்போ நமக்கு ஸ்பீடு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னாங்க ஏபி பை 2, அதாவது தொலைவு பை நேரங்கிறது 2, தொலைவு ஏபி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ முக்கோணம் நம்ம இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இந்த முக்கோணத்தை இது இறக்கு கோணத்தை வச்சு நான் எழுத கிடையாது, நான் இங்கிருந்தே தான் பார்க்குறேன். அப்போ இங்கிருந்தே தான் பார்க்குறேன். இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறேன் ஏஇடி. இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற கருணம் இங்கே கோணம் இருக்குது எதிர்பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அடுத்துள்ள பக்கம் இங்கே வந்தது. இது 90 டிகிரி தான் இல்லைங்களா? இது ஒரே டிஸ்டன்ஸு அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கணும். அப்போ கண்டுபிடிச்சி பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டீட்டெயில் பூரா எழுதியிருக்கிறேன். இந்த ஏயோட லென்த்துமே இந்த சிடியோட கீழே இருக்கிற பகுதி மேலே இருக்கிற பகுதி எப்படி இருக்குது? பேஸ் ரெண்டுமே சியிலேருந்து டி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுமே ஏயிலேருந்து இ வரைக்கும் டிஸ்டன்ஸ் 2 ஒரே மாதிரி, ஏன்னா ரெண்டுமே பர்பண்டிகுலராக நிற்கிது. அதனால் ரெண்டுமே சமம். ஏ ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு 30√3. இப்போ டேன் 60 டிகிரி கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டேன் 60 டிகிரியில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப டேன் 60 டிகிரி √3, இதனுடைய வேல்யூ டிஇ, ஃபுல் லென்த் டிஇ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30√3. குறுக்கு பெருக்கல் பெருக்கிறப்ப 30 × 3 மாறு √3 பெருக்கிறப்ப 3 பெருக்கிறப்ப 90. இது டியோட லென்த், இது ஃபுல் லென்த் கண்டுபிடிச்சிட்டா 90. இங்கிட்டு இருக்கிறதால அங்கிட்டு வந்துருக்கு. அதுக்கடுத்து என்னென்னா இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். அடுத்து 2 நிமிடம் கழித்து இங்கே பார்க்குறோம் டிங்கிற இடத்த, அதே இறக்கு கோணத்தில் பார்க்குறோம். அப்போ டிஎஃப் டி எடுத்துக்கிறோம், பிடிஎஃப் எடுத்துக்கிட்டு கோணம் எஃப்போட கோணம் எவ்வளோனா 90 டிகிரி, கோணம் பியோட வேல்யூ எவ்வளோனா 30 டிகிரி. அடுத்தது இந்த டிஎஃப் நம்ம டிஎஃப்னே வச்சுக்கிறோம். இந்த பிஎஃப்போட மதிப்பானது சிடி, பிஎஃப் ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு 30√3. இப்போ டேன் தீட்டாவோட வேல்யூனா எதிர்பக்கம் அடுத்துல வைக்கா, டேன் 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளோ, டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளோனா டிஎஃப் எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துல வைக்குங்கிறது இது. ஏன்னா இங்கே கோணம் இருக்கிறனால இதுதான் எதிர்பக்கம், இது அடுத்துல வைக்கா. அப்போ டிஎஃப் பை பிஎஃப். டேன் 30 டிகிரியோட வேல்யூ எவ்வளோனா 1/√3. டிஎஃப் அப்படியே வச்சுக்கிறோம். பிஎஃப்போட வேல்யூ ஆனது 30√3. வகுத்தில் ரெண்டுமே பெருக்கல் இருக்கனால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். குறுக்கு பெருக்குன்னா டிஎஃப் கிடச்சிது. நமக்கு டிஎஃப் வேண்டியதில் இஎஃப் தான் வேணும், ஏன்னா இஎஃப்பும் ஏபி ஈக்குவல். அதனால் இஎஃப் என்ன கண்டுபிடிக்கிறேன். இஎஃப் வேணும்னா டிஇலிருந்து மொத்த லென்த்து கண்டுபிடிச்சிட்டா டிஇ, அதுலேருந்து என்ன கழிச்சா போகுது, எஃப்டியை கழிச்சா போகுது. அது கழிக்கிறப்ப 60 அடி. நமக்கு அவங்க தொலைவு கேட்க கிடையாது, எவ்வளவு வேகத்தில் கீழே வந்திருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ வேகம் வேணும்னா இந்த ஏபியோட தொலைவு பை டைம் எவ்வளோ, 2 நிமிடம். அப்போ 60/2, 60/2 30. அவங்க கொஷினில் அடி நிமிடத்தில் இருக்கிறனால அடி பை நிமிடம். இவ்வளோதான் இந்த கொஷினு. பழைய மெத்தில் எழுது, ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, ஸ்பீடு கேட்டுருக்காங்க. அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்தோம்னா போகுது. இதே மாடலில் பயிற்சிக்கு உண்டான மாதிரியே எடுத்துக்காட்டு கணக்கு இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க.